Good morning students. In class la enna paakalamna exercise 2.4 la sum number 7 paakalam. Okay. இப்போ ரெண்டு subdivision இருக்கு. First case la it is purely imaginary னு prove பண்ணனும். Second case la it is purely real னு prove பண்ணனும். இப்போ first subdivision எடுத்துக்கலாம். இது வந்து z1 எடுத்துக்கோ, இது z2 னு எடுத்துக்கோ. ஓகே. இப்போ that is z1 plus z2 the whole bar equal to z1 bar plus or minus z2 bar. Okay, இந்த சென்டரில் உள்ள ப்ளஸ் சைன்னா இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் சைன் இருந்தால் இங்கே மைனஸ் சைன் வரும், அவ்வளோதான். ஓகே, இதை மொத்தமாக பார் போட்டேன் அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவலாக போட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ணலாம். z is equal to இந்த சம் அப்படி எழுதிட்டு இதுக்கு ஹோல் பார் அப்ளை பண்ணினா இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு தனியாக பார் அப்ளை பண்ணிக்கோ. இந்த செகண்ட் பார்ட்டுக்கு தனியாக பார் அப்ளை பண்ணிக்கோ. பார்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் தி கான்ஜுகேட் அவ்வளோதான். இப்போ இங்கே ப்ளஸ் ஐ இருக்குது, இது மைனஸ் ஐயை மாற்றிக்கோ. அப்போ 2 + i3 i√3ங்கிறது வந்து 2 - i√3 வரும். இங்கே 2 - i√3ங்கிறது 2 + i√3. ஓகே, பவர் 10 அப்படி போடுவோம். இப்போ இந்த மைனஸ் ஐனை வெளியில் எடுத்துடும். வெளியில் எடுத்துகிட்டு என்ன வரும், 2 + √3 i, இங்கே மைனஸு 2 - i√3. ஓகே, இப்போ இதை பார்த்தா உனக்கு z மாதிரி இருக்குது இந்த டேர்ம். அப்போது எனக்கு z பார் ஈக்குவல் டு மைனஸ் z அப்படின்னா இது வந்து ஒரு கண்டிஷன். z பார் ஈக்குவல் டு மைனஸ் z அப்படின்னா இது வந்து இமேஜினரி. ஓகே, அப்போது த டேர்ம் இஸ் பியூர்லி இமேஜினரி. இப்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓவர். இப்போ செகண்ட் சப்டிவிஷனோட இட் இஸ் ரியல்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இஃப் z பார் இஸ் ஈக்குவல் டு z அப்படின்னா எனக்கு the term is purely real. ஓகே, இப்போ அதை கால்குலேட் பண்ணலாம். நான் வந்து ரெண்டு பார்ட்டாக எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு இதோட கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி ஒரு ரிசல்ட்டு, இதுக்கு இதோட கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் பார்ட்டு 19 - 7i by 9 + i into 9 - i by 9 - i மல்டிப்ளை பண்ணி என்ன வரும், கீழே வந்து a + b into a - b ஃபார்முலா. அப்போ 9 ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் வரும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. ஐ ஸ்கொயர் வந்து -1, ஸோ +1 வந்துடும். 81 + 1 வந்து 82. ஓகே, இப்போ நியூமரேட்டரில் பார்க்கலாம். இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணி 19 × 9 வந்து 171. ஓகே, அடுத்து 7 × 9 வந்து -63i. அடுத்து -19i, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 7i ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஐட்டமே ஆட் பண்ணினா -82i. 63னா 73, 83 ஒன்றா லெஸ் பண்ணிட்டேன்னா 82i. ஓகே, இப்போ இது வந்து -7 இருக்கும். அப்போ இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம். -7னா 64 -82i by 82 இருக்குது. இப்போ இந்த ரெண்டு டேர்மே தனியாக எழுது, ரியல் டேர்ம் டிவைட் பை 2 வந்துடும். ஓகே, அப்போ 2 போட்டுக்கோ. இது வந்து 1 -82 டிவைட் பண்ணினா -1i. ஓகே, அப்போ இது ஃபஸ்ட் டேர்முக்கு ஃபஸ்ட் டேர்மோட ரிசல்ட். இப்போ 20 - 5i டிவைட் பை 7 - 6i. இப்போ இதை கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ண இன்ட்டு 7 + 6i டிவைட் பை 7 + 6i. ஓகே, இப்போ டினாமினேட்டர் எடுத்தேன்னா a - b இன்ட்டு a + b, ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a ஸ்கொயர் வந்து 7 ஸ்கொயரு மைனஸ் b ஸ்கொயர் வந்து 6i த ஹோல் ஸ்கொயரா. இப்போது இது 49 வந்துடும். 36 இங்கே வந்து ப்ளஸ் வந்துடும். ஐ ஸ்கொயர் வேல்யூ -1 ப்ளஸ்ஸு. அப்போ 49 + 36 டினாமினேட்டர் கம்ப்ளீட்டட். இப்போ இங்கே 20 × 7 140. ஓகே, 5 × 7 -35i. ஓகே, அடுத்தது 6 × 2 120i. 6 5s are 30i ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் கிளப் பண்ண இப்போ 140 இருக்குது, இங்கே +30 ஆகிடும். ஓகே, அப்போ 170. இந்த ரெண்டையும் கிளப் பண்ணி என்ன கிடைக்குது, 120 - 35 85 கிடைக்குது. ஓகே, டினாமினேட்டரில் ரெண்டையும் ஆட் பண்ணு. 49 15 அசியூம் பண்ணிக்கோ. அப்போ 86 வரும். 1 லெஸ் பண்ணிட்டேன்னா 85. ஓகே, 170 + 85i டிவைட் பை 85. இப்போது இந்த ரெண்டையும் ரியல் பார்ட்டை தனியாக எடுத்தேன்னா 2 கிடைக்குது. 85ல் கேன்சல் பண்ண 2 டைம்ஸ் போகும். இங்கே இமேஜினரி பார்ட் வந்து 85/85 அப்படி கேன்சல் பண்ணினா 1 கிடைக்கும், 1i. ஓகே,
இப்போது நம்ம இந்த டேர்ம் கேல்குலேட் பண்ணியிருக்கோம், இதையும் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண வேண்டியதான். 2 minus I the whole power 12 plus 2 plus I the whole power 12 கிடைக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஜெட்னு அசியூம் பண்ணேன்னா எனக்கு Z பார்னு போட்டு என்னென்ன வருது, Z bar is equal to Z1 plus Z2 the whole bar equal to Z1 bar plus Z2 bar. இதுதான் ப்ராப்பர்ட்டி. அப்போ இதை தனியாக காஞ்சிகேட்டடு, இதை தனியாக காஞ்சிகேட்டடு. இப்போ என்ன வருது, 2 minus I power 12 2 plus I power 12. இங்கே 2 plus I power 12 2 minus I power 12 வரும். ஓகே, இட் இஸ் நத்திங் பட் Z. அப்போ இஃப் Z bar equal to Z அப்படின்னா Z வந்து ரியல்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.